நேரம் காலை 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபஸ்ஸான் நவாஸ். வாசிப்பவர் சிவராஜா தக்கீஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் பிரதமரை சந்தித்துள்ளார்கள். மக்கள் விடுதலை முன்னணியின் கடந்த கால செயற்பாடுகளினால் நாடு பாரிய அளவிலான முதலீடுகளை இழந்திருப்பதாக குற்றச்சாட்டு. நாட்டின் 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை அறிவித்தல். இலங்கையில் முதல் தடவையாக முப்படையில் பணியாற்றும் முஸ்லிம் அதிகாரிகளுக்கு ஹஜ் பயணத்தினை மேற்கொள்ளும் வாய்ப்பு. சிறுவர்களுக்கு எதிரான வன்முறையினை மேற்கொள்ளும் ராணுவமாக இஸ்ரேல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழுவின் பிரதிநிதிகள் பிரதமர் தினேஷ் குணவர்தனவை சந்தித்துள்ளார்கள். இந்த சந்திப்பு அலரி மாளிகையில் நேற்று இடம்பெற்றது. இலங்கையில் இடம்பெறவிருக்கும் தேர்தல்கள் பற்றி இதன் போது கவனம் செலுத்தப்பட்டது. அரசாங்கம் தேர்தல் ஆணைக்குழு என்பனவற்றுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுதல், தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் போன்ற விடயங்கள் பற்றி பிரதிநிதிகள் பிரதமருக்கு விளக்கமளித்தார்கள். தேர்தல்கள் தொடர்பாக அரசியல் அமைப்பில் இடம்பெற்றுள்ள விடயங்கள் மிகவும் தெளிவானவை என்றும் பிரதமர் தினேஷ் குணவர்தன இதன் போது சுட்டிக்காட்டினார். தேர்தல் ஆணைக்குழு இது பற்றி அறிவித்தல் ஒன்றினை விடுத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அரசியல் அமைப்பிற்கு அமைய உரிய நேரத்தில் நீதியானதும் நேர்மையானதுமாகிய தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேவேளை நாட்டின் தேர்தல் அதிகாரிகள், அரசியல் கட்சிகள், ஊடக நிறுவனங்களின் பிரதிநிதிகள், வாக்காளர்கள் ஆகியோரை சந்திக்க எதிர்பார்த்திருப்பதாக இந்த குழுவின் தலைவர் மெக்பேக்மன் தெரிவித்தார். உத்தேச தேர்தல் மறுசீரமைப்பு பற்றி பிரதமரின் சட்ட அலுவலர்களுக்கான பணிப்பாளர் ஜயதிஸ் டி கோஸ்டாவை சந்தித்து தெளிவுகளை பெற்றுக் கொண்டதாகவும் அவர் கூறினார். ஆஸ்திரேலியாவின் மொனாஷ் பல்கலைக்கழகத்தின் கிளை ஒன்றினை திறப்பதற்கு மக்கள் விடுதலை முன்னணி எதிர்ப்பு தெரிவித்ததாக அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். 15 வருடங்களுக்கு முன்னர் இலங்கை வந்திருந்த பல்கலைக்கழகத்தின் பிரதிநிதிகளுக்கு எதிராக அவர்கள் கருத்து வெளியிட்டதாகவும் அமைச்சர் கூறினார். இதனால் நாட்டிற்கான பாரிய அளவிலான வருமானத்தினை இழக்க நேர்ந்ததாகவும் அவர் கூறினார். இந்த கிளை நாட்டில் அமைக்கப்பட்டிருமாயின் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பினை நாடியிருக்க வேண்டிய தேவை இலங்கைக்கு ஏற்பட்டிருக்க மாட்டாது என்று கூறினார். இந்த கிளை நாட்டில் அமைக்கப்பட்டிருக்குமாயின் இந்த தேவை இலங்கைக்கு ஏற்பட்டிருக்க மாட்டாது. திருகோணமலை மாவட்டத்தில் இடம்பெற்ற வெற்றி கொள்வோம் இலங்கை என்கின்ற நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் இது பற்றி உரையாற்றினார். நாட்டின் 6 மாவட்டங்களுக்கு மண்சரிவு எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. களுத்துறை மாவட்டத்தின் பாலிந்த நுவர, இங்கிரிய, மத்துகம ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு 2ஆம் கட்ட மண்சரிவு எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. ரத்னபுரி மாவட்டத்தின் நிவித்திகல, அலபாத்த, கலவான, அஹலியகுட, கிரியல்ல, ரத்னபுரி ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் இந்த எச்சரிக்கை அறிவித்தல் பொருந்தும். கொழும்பு மாவட்டத்தின் பாதுக்க, காலி மாவட்டத்தின் நியாகம, யக்கலமுல்ல, தவலம, நாகுட, நெலுவ, அல்பிட்டிய, களுத்துறை மாவட்டத்தின் மாதுராவல, அகலவத்த, தொடங்குட, வலலாவிட்ட, புலத் சிங்கள் ஆகிய பகுதிகளுக்கு 1ஆம் கட்ட மண்சரிவு எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. கேகாலை மாவட்டத்தின் வரக்கப்பொல, தெஹியோவிட்ட, திரணியகல, ருவன்வல்ல, யட்டியன்தொட்ட, ரத்னபுரி மாவட்டத்தின் குருவிட்ட, ஓப்பநாயக்க, அயகம, இம்புல்பே, பலங்கொட, பல்மடுள்ள ஆகிய பகுதிகளுக்கும் 1ஆம் கட்ட மண்சரிவு எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எச்சரிக்கை அறிவித்தல் இன்று மாலை 4 மணி வரை அமலில் இருக்கும் என்று தேசிய கட்டட ஆராய்ச்சி மத்திய நிலையம் அறிவித்திருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். உங்கள் பெருமையின் அங்கமான மக்கள் வங்கி, தேசத்தின் பெருமை. இலங்கையின் வரலாற்றில் முதல் தடவையாக முப்படையில் பணியாற்றும் முஸ்லிம் வீரர்களுக்கு ஹஜ் கடமையினை இலவசமாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது.
ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோனின் கோரிக்கைக்கு அமைய இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதுவர் காலி அல் கத்தானி இந்த ஏற்பாட்டினை மேற்கொண்டுள்ளார். முப்படையில் பணியாற்றும் 5 முஸ்லிம் வீரர்களுக்கு இலவசமான முறையில் இம்முறை ஹஜ் கடமையினை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பினை வழங்கியமை பற்றி ராஜாங்க அமைச்சர் சவுதி தூதுவருக்கு நன்றி தெரிவித்தார். நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தற்சமயம் நிலவும் சீரற்ற காலநிலை இதற்கு ஏதுவாக அமைந்திருப்பதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தில் இதுவரை 25,417 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இதனால் 9 மரணங்கள் சம்பவித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கொழும்பு, கம்பஹா, குருநாகல், கண்டி, கேகாலை, களுத்துறை ஆகிய மாவட்டங்களில் ஆக கூடுதலான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். கடுமையான காய்ச்சல், வாந்தி, தலைவலி போன்ற அறிகுறிகள் 2 நாட்களுக்கு மேல் தொடருமாயின் உடனடியாக இரத்த பரிசோதனையை மேற்கொள்ளுமாறு டாக்டர் சுதத் சமரவீர கோரிக்கை விடுத்துள்ளார். உன்னதமான இலக்குகளை மனதில் கொண்டு நீங்கள் எடுக்கும் சரியான முடிவுகள் உங்களையும் நாட்டையும் பெருமையடைய செய்யும். நாங்கள் உங்கள் பெருமையின் அங்கமான மக்கள் வங்கி, தேசத்தின் பெருமை. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. இலங்கை வாழ் முஸ்லிம்கள் இம்மாதம் 17ஆம் தேதி ஹஜ் பெருநாளினை கொண்டாட உள்ளார்கள் என்று கொழும்பு பெரிய பள்ளிவாசல் பிறைக்குழு அறிவித்திருக்கிறது. புனித துல்ஹஜ் மாதத்திற்கான தலைப்பிறை நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தென்பட்டதனை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கொழும்பு பெரிய பள்ளிவாசல் பிறைக்குழு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு தற்சமயம் நிலவும் சீரற்ற காலநிலையினால் பல்வேறு நோய்கள் பரவலாம் என்று சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். வயல்களில் வேலை செய்யும் விவசாயிகள் இது பற்றி கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியமாகும். இந்த காலப்பகுதியில் எலிக்காய்ச்சல் பரவுவதற்கான அபாயம் அதிகரித்திருப்பதாகவும் இதனால் வயல் வெளிகளில் வேலை செய்வோர் மருத்துவர்களின் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வது சிறந்ததென்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். உலகச் செய்திகள். ராணுவ உதவிகள் தாமதமடைந்துள்ளமை பற்றி அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் யுக்ரைனிடம் மன்னிப்பு கோரியிருக்கிறார்கள். யுக்ரைன் ஜனாதிபதி வால்டிமிர் செலன்ஸ்கியை பிரான்சின் பாரிஸ் நகரில் வைத்து சந்தித்த போது அவர் இந்த தாமதத்திற்காக மன்னிப்பு கோரியிருக்கிறார். யுக்ரைனுக்கு 225 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான உதவிகள் வழங்கப்படவிருக்கின்றன. இதில் ஏவுகணை தடுப்பு பாதுகாப்பு கட்டமைப்பிற்கான உதவிகளும் காணப்படுவதாக அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை அறிவித்திருக்கிறது. சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகளை மேற்கொள்ளும் ராணுவமாக ஐக்கிய நாடுகள் சபை இஸ்ரேல் ராணுவத்தினை அறிவித்துள்ளது. சிறுவர்களை பாதுகாக்க தவறும் ராணுவத்தின் பட்டியலில் ஐக்கிய நாடுகள் சபை இஸ்ரேல் ராணுவத்தினையும் இணைத்திருக்கிறது. காசாவின் சிறுவர்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் மேற்கொண்டு வரும் தொடர்ச்சியான அத்துமீறல்களை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. காசாவில் இஸ்ரேல் ராணுவம் மேற்கொள்ளும் தாக்குதல்களினால் கொல்லப்பட்டவர்களில் அதிகளவானோர் பெண்களும் சிறுவர்களும் ஆக அமைகிறார்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். அபிவிருத்தி செய்திகள். மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் பொத்துகர நகரில் இருந்து கலகதர வரையிலான அதிவேக நெடுஞ்சாலையின் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. 3 கட்டங்களாக இந்த அபிவிருத்தி பணிகள் நடைமுறைப்படுத்தப்படவிருக்கின்றன. 2026ஆம் ஆண்டளவில் இதன் பணிகளை பூர்த்தி செய்வது இலக்காகும்.
பொத்துஹர, பொல்காவல, ரம்புக்கண, கலகதர் ஆகிய இடங்களில் நெடுஞ்சாலையின் இடை மாறல்கள் அமைக்கப்படவிருப்பதாக நெடுஞ்சாலைகள் அமைச்சு அறிவித்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்றுத் தொடரில் இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டி அமெரிக்காவின் டலஸ் நகரில் இன்று காலை 6 மணிக்கு ஆரம்பமானது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பங்களாதேஷ் அணி முதலில் களத்தடுப்பினை தெரிவு செய்தது. இந்த போட்டியில் சிறந்த முறையில் திறமைகளை வெளிப்படுத்த எதிர்பார்த்திருப்பதாக இலங்கை அணியின் தலைவர் வனிந்து ஹசரங்க அறிவித்திருக்கிறார். வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். ஆஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலியம் நிறுவனம் இலங்கையில் புதிதாக 50 எரிபொருள் நிரப்பகங்களை அமைக்க திட்டமிட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு சொந்தமான 150 எரிபொருள் நிரப்பகங்களை நடத்திச் செல்வதற்கும் நிறுவனம் திட்டமிட்டிருக்கிறது. இதற்கான முதலீடு 27.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும். பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போருக்கு அதிகூடிய முற்படம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. இலங்கைக்கான சுற்றுலா பயணிகளின் வருகை இவருடத்தில் 9 லட்சத்தினை தாண்டியுள்ளது. இம்மாதத்தில் முதல் 5 நாட்களில் மாத்திரம் 15,666 சுற்றுலா பயணிகள் இலங்கை வந்துள்ளார்கள். இலங்கைக்கு இந்த வருட இறுதிக்குள் 23 லட்சம் சுற்றுலா பயணிகளின் வருகையினை எதிர்பார்ப்பதாகவும் இதன் மூலம் 4 பில்லியன் அமெரிக்க டாலர்களை வருமானமாக ஈட்ட முடியும் என்றும் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறது. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போருக்கு அதிகூடிய முற்படம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போருக்கு அதிகூடிய முற்படம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. காலநிலை அறிக்கை. நாட்டின் தென்மேற்கு பிரதேசத்தில் இன்று தொடக்கம் மழையுடன் கூடிய காலநிலை மீண்டும் அதிகரிக்கலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. மேல் சபரகமுவ தென் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலிய மாவட்டங்களிலும் பல்வேறு தடவைகள் மழை பெய்யலாம். மேல் சபரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா மாத்துறை மாவட்டங்களிலும் 50 மில்லி மீட்டர்களுக்கும் அதிகமான மழை பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் ஊவா மாகாணத்திலும் இடியுடன் கூடிய மழையினை எதிர்பார்க்கலாம் என்று திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது காலநிலை அறிக்கை. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் பிரதமரை சந்தித்துள்ளார்கள். மக்கள் விடுதலை முன்னணியின் கடந்த கால செயற்பாடுகளினால் நாடு பாரிய அளவிலான முதலீடுகளை இழந்திருப்பதாக குற்றச்சாட்டு. நாட்டின் 6 மாவட்டங்களுக்கு மண்சரிவு எச்சரிக்கை அறிவித்தல். இலங்கையில் முதல் தடவையாக முப்படையில் பணியாற்றும் முஸ்லிம் அதிகாரிகளுக்கு ஹஜ் பயணத்தினை மேற்கொள்ளும் வாய்ப்பு. சிறுவர்களுக்கு எதிரான வன்முறையினை மேற்கொள்ளும் ராணுவமாக இஸ்ரேல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இத்துடன் எமது காலை பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை பிற்பகல் 12:45 ஒலிபரப்பாகும்.